எஸ் சார். ஸோ இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு டாபிக் பேலன்ஸ் இருக்கு, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன். போட்டுட்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னைக்கு முடிச்சுட்டு we will move into the wave optics. நான் இன்னைக்கு வேவ் ஆப்டிக்ஸோடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு? உங்க ஸ்கூல்ல எல்லாம் என்ன சாப்டர் போயிட்டு இருக்குமா, சொல்லுங்க. ஃபோர்த் சாப்டர் சார். Third chapter, sir. Electromagnetic waves. Eighth chapter, sir. ஈத்த சாப்டர்னா என்னம்மா, பேர் சொல்லுங்க. Electromagnetic waves. ஓகே. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் இருக்கு சார். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரை விடவும் நம்ம தான் ஹெடாக இருக்கோம். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஸோ இங்கே நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் அங்கே வருதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, கிளாஸில் ஆன்சர் பண்ண முடியுதா கொஸ்டின்ஸ் கேட்டால்? கிளாஸில் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா? சரி. ஓகே, ஸோ இருங்க, நான் ப்ராப்ளம்ஸ் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸ்ல இருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் ஃபார்வர்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க, கொஸ்டின் எழுதிட்டு போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ இதில் 3 லென்சஸ் இருக்குது. ஒரு ரெண்டுமே பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் தான், ஆனால் அதை வெவ்வேறு காம்பினேஷனில் அட்டாச் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி அட்டாச் பண்ணும்போது இதோடைய ஃபோக்கல் லென்த் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, கம்பைன்டு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் என்ன, 1/f இஸ் ஈக்குவல் டு 1/f1 + 1/f2 + 1/f3ன்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலா படி இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கும் என்ன மாதிரியான குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் வரும்னு சொல்லுங்க.
ஆன்சர் என்னம்மா? சார் யா ஆப்ஷன் சியா சார்? கரெக்ட்பா. ஸோ இது ஏன் யாருமே யோசிக்கவே இல்லை இது? நம்ம எத்தனை சம் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல போட்டிருப்போம். அந்த பாருங்க, ஒரு லென்ஸை நீங்க ஃப்ரண்ட்ல வைக்கிறீங்களா பேக்ல வைக்கிறீங்களான்றத பொறுத்து அதோடைய குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்காது. நீங்க எப்படி வேணா வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு பிளேனோ கான்கேவ் லென்ஸு. இப்போ இந்த பிளேனோ கான்கேவ் லென்ஸை நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட் நெக்ஸ்ட் டு அ கான்வெக்ஸ் லென்ஸ்னு வச்சுப்போம். இப்படி எப்படி இருக்கு? Now I am going to place it next to a concave lens. இப்படி வச்சாலும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேனோ கான்கேவ் லென்ஸ் இப்படி வச்சாலும் இதோடைய ஃபோக்கல் லென்ஸ் மாற போறது கிடையாது. கரெக்டா? இதோட ஃபோக்கல் லென்த் எக்காரணத்து கொண்டும் மாறாது, அப்படியே தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய ஃபார்முலா என்ன? 1/F is equal to 1/F1 plus 1/F2. ரைட். ஸோ இது ரெண்டையும் உள்ள போட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆக மொத்தம் எந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க வச்சாலும் எண்ட் ஆஃப் த டே ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் எல்லாருக்குமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அடுத்தது பிரிசம். சார் கிரேஸ்க்கு மீனிங் சொல்லுங்க. கிரேஸ், கிரேசிங் இல்ல கிளான்சிங் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்கு ஒட்டின மாதிரி போகணும். தேங்க்யூ சார். இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு பிரிசம் இப்படி இருந்ததுன்னா எமர்ஜென்ஸ் ரே மே கிரேஸ் த செகண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த இடத்துல பட்டு அந்த லைட்டு இப்படி போகும்னு அர்த்தம். This angle is going to be 90.
ஸோ இப்போ இது என்ன கண்டிஷன் இது? இந்த மாதிரி போனா என்ன கண்டிஷன்ல வரும் உங்களோட பிரிசம்? minimum deviation. எதை வச்சு சொல்றீங்க? சார் சொல்லுமா. ஆப்ஷன் ஏவா சார்? இல்லம்மா. ஸோ இப்படி கிளான்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் செட் தட் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஏன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல தான் என்ன ஆகும், டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு உங்களோட லைட் போகுதுன்னு வச்சுப்போம். இங்க டென்சர் மீடியம் இருக்கு, இங்க ரேரர் மீடியம் இருக்கு. ஸோ டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு உங்க லைட் போகும்போது இட் வில் கிளான்ஸ் த சர்ஃபேஸ் லைக் திஸ். ஓகே, அப்பதான் இது நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. உங்க லைட் ரே இட் இஸ் கிளான்சிங் த சர்ஃபேஸ். என்ன சர்ஃபேஸ்? உங்க பிரிசமை வந்து இட் இஸ் கிளான்சிங். ஸோ நீங்க என்ன எழுதணும்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு sin I by sin R. ஓகே, இங்க ஏற்கனவே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெளியே வரப்போற லைட்டுடைய இப்போ எந்த ஆங்கிள் அதை அப்போ இன்சிடென்ட் ஆயிருக்கணும், இட் ஷுட் ஹவ் இன்சிடென்ட் இன் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள். கரெக்டா? அப்பதான் லைட் ரே அந்த மாதிரி வெளியே வர முடியும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்பதான் ஒரு டென்சர் மீடியம்க்கு மேல உங்களோட லைட் வந்து கிளான்ஸ் ஆக முடியும். ஸோ sin C by sin 90 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். sin C by sin 90. வராதே சார் ஆன்சர். வெயிட் பண்ணுங்க. இங்க இருந்து sin இன்வர்ஸ் C எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்துல ஏதோ ஃபால்ட் இருக்கா? 2 இருக்கே, இது ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. 1/2 இருக்கணுமா? சார் ஐயோட வேல்யூ தான் சார் 90 டிகிரி. எப்படி ஐயோட வேல்யூ 90ங்கிறீங்க? நீங்க அதுதானே எமர்ஜிங் ரே மே glance the second surface of the prism. ஆன்சர் நீங்க சார். நீங்க என்ன சொல்றாங்க, at what angle will the ray of light be incident ன்னு கேக்குறாங்க. on the face of an equilateral prism. அதாவது இந்த ஆங்கிள் கேக்குறாங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஆங்கிள் எனக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள், தி அவுட்கமிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் 90 டிகிரின்னும் போது we can just set everything inside. போட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ sin I by sin Rன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நான் என் ஈக்குவேஷனை மாற்றி செட் பண்ணுறேன். நான் இந்த ஃபேஸ்க்கு எடுக்காம இந்த ஃபேஸ்க்கு எடுக்கிறேன். அப்போ இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட இன்சிடென்ட் ரே, இது என்னுடைய ரீஃப்ராக்டட் ஒன். ஸோ 1/mu equal to sin C by sin E. ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் வரும். எமர்ஜிங் ரே திரும்பவும் 90 டிகிரிஸ் தான் வரும். சரி, ஸோ 1/2 equal to sin C and then C equal to எப்போ 1/2 வரும், 30 டிகிரிஸ்ல 1/2 வரும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இட் இஸ் 30 டிகிரிஸ். ஸோ ஒன்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் 30 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டனாலே sin I by sin R equal to 2. sin I
ஈக்குவல் டு 2 இன்டூ சைன் 30 வந்து திரும்பவும் 1/2i கேன்சல் ஆயிடும். ஸோ I ஈக்குவல் டு 90 டிகிரிஸ் வரும். ஸோ இப்படி தான் வரும் ஆன்சர். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் 2 ஈக்குவேஷன் எழுதியவா சார்? இது தப்புமா. இந்த இப்போ இது சார். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் சார். இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸ்னெல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் சைன் ஐ பை சைன் ஆர் தானே, அப்புறம் ஏன் 1/μ போட்டிங்கன்னு சொல்லி வரும். இப்போ இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைட் ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு வருது, இங்க டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போகுது. அப்போ உன்னோட ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீ எழுதணும்னா கிளாஸ் டு ஏர் வரும். ஸோ கிளாஸ் டு ஏர் இஸ் நத்திங் பட் μA by μg and μA is 1. அதனால தான் லெஃப்ட் சைடு 1/μன்னு வந்திருக்கு. ஓகே சார். ஸோ இதை மட்டும் கவனமா கவனிச்சு எழுதிக்கணும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் அந்த கேள்வி வரும், ஏன் இது இப்படின்னுட்டு. ம் இன்னொரு சம் போடுவோம். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கவனமா படிச்சுட்டு போட ஆரம்பிங்க.
முடிச்சாச்சா? இது எதுல இருந்து என்ன என்ன கான்செப்ட் இது? இது ரீஃப்ராக்ஷன் ஃப்ரம் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்மா, லென்ஸ் கிடையாது. லென்ஸ்க்கு முன்னாடி நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லென்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது. இந்த மாதிரி இந்த சொல்லுமா. ஆப்ஷன் 2 செக் பண்ணிட்டோம். எஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னா இந்த மாதிரி இருக்கு. கான்கேவ் சர்ஃபேஸ்னா இது உள்ளுக்குள்ள இப்படி பெண்ட் ஆகியிருந்தா அது கான்கேவ் சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு இமேஜ் எடுக்க போறீங்க. போடுங்க பார்க்கலாம். சார் சொல்லுமா. -30 சென்டிமீட்டர்னு வருது சார். வெரி குட். u ஈக்குவல் டு -12ன்னு போடணும். அதெல்லாம் பார்த்து போடுங்க. போடலன்னா கரெக்டாக வராது. யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12. மறுபடியும் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் போட போறீங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஹியர் இஸ் 6. அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் -6. இதெல்லாம் நீங்க கரெக்டாக இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணலன்னா ஆன்சர் வராது. ஞாபகத்தில் இருக்கட்டும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். Okay, so with this note, now we will move to the optical. Sir. சொல்லுமா. சார் நீங்க ஒரு டைம் சம் போடுங்க சார். இது நேரடி சப்ஸ்டிடியூஷன் தான்ப்பா. இது ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த மீடியம் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6 having a concave surface as a point object which is at a distance 12 cm from the pole, radius of curvature கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ μ2 minus μ1 by μ2 by v minus μ1 by v. இதுதான் விஷயம். இதுல உங்களோட ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? உள்ள இருக்கா வெளியே இருக்கா? வெளியில. வெளியே இருக்கு சார். வெளியே இருக்கா? ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அட் 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களேப்பா ஃப்ரம் த போல். இட் இஸ் அட் a distance of 12 சென்டிமீட்டர் ஃப்ரம் த போல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க இருந்து 12 சென்டிமீட்டர் உள்ள இருக்கு. இஸ் தட் வாட் வி ஹேவ் டு டேக்? அப்படி இருந்தா உனக்கு யூ வந்து ஓகே
அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆமா அப்பயும் u நெகட்டிவ் தான் வரும், கரெக்ட் தான். ஸோ u is equal to 12 centimeters. ஆனா 12 centimeter will take a negative sign, minus 12. And as usual r வந்து பாத்தீங்கன்னா same thing, it's again measured against the ray of light, so அதுவும் minus 6. இப்ப பார்க்கும் பட்சத்தில் உங்களோட ரே ஆஃப் லைட் 2ல இருந்து 1க்கு வருது. ஸோ இது வந்து எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆகவும் இது எனக்கு ரெண்டாவது சர்ஃபேஸ் ஆகவும் மாறிடும். ஸோ refractive index of the first surface is 1.6. Refractive index of the second surface is going to be 1, which means 1 minus 1.6 divided by minus 6 equal to 1 by v minus 1.6 by Sir. minus 12. சொல்லுப்பா. mu is equal to எப்படி சார் 1 எடுக்கிறீங்க? mu 2 equal to 1 எப்படி? ஏன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து உள்ள இருக்குப்பா, போல்ல இருந்து 12 சென்டிமீட்டர் உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 12 சென்டிமீட்டர் உள்ள இருக்குன்னா உன்னோட லைட் வந்து லென்ஸுக்குள்ள இருந்து வெளியே போகுது. ஸோ உன் லென்ஸ் இப்போ வந்து மொதல் மீடியமாகவும் உன்னுடைய ஏர் ரெண்டாவது மீடியமாகவும் மாறிடும். சரியா? அதனால mu1 is made up of a material whose refractive index is 1.6 and air generally has a refractive index of 1, which is your second medium. Okay? ஓகே. அந்த மாதிரி எடுக்கும். சார் ரைட் சைடுல போறது எப்படி -12 எடுத்தீங்க? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே -12 தான்ப்பா. இப்போ லெஃப்ட் சைடில் நீ ஆப்ஜெக்ட் வச்சாலும் உன் லைட் இப்படி போகுமா? நீ திரும்பி போல்ல இருந்து அந்த லைட்டுக்கு ஆப்போசிட்ல தானே மெஷர் பண்ணும். ஸோ whenever you measure opposite to the incoming light அது மைனஸ் தான் எடுக்கணும். ஸோ உன்னுடைய ஆப்ஜெக்டை நீ எந்த பக்கம் வச்சாலும் அது மைனஸ் சைன் தான் வரும். ஓகே. ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? ஆல்ரைட். ஸோ இப்போ we are going to learn optical instruments. ஸோ நீட் ஜேஇயை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், செகண்ட் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், தேர்ட் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். இந்த மாதிரி மொத்தம் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புங்கிறது ஒரு பூத கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம விளையாடுறதுக்கோ இல்லை பெரியவங்க வந்து ரொம்ப சின்ன எழுத்து படிக்கிறதுக்கோ இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இஸ் நத்திங் பட் அ கான்வெக்ஸ் லென்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி அ சிம்பிள் கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ இதை எப்படி நம்ம ஒரு மேக்னிஃபிகேஷன் பண்றதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, நான் ஒரு வீடியோ காட்ட போறேன். அந்த வீடியோல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நடக்கும், என்னால் வரைஞ்சிட்டே இருக்க முடியாது அழிச்சு. ஸோ அதனால நான் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு காட்ட போறேன். அதுல அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது கூடவே சேர்ந்து நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். This page or தெரியுதா? ஸோ ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ கவனமா பாருங்க. இது ஒரு சின்ன எழுத்து எதுல இருக்கு? ஒரு பேப்பர்ல அவங்க ஒரு சின்ன எழுத்து எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த சின்ன எழுத்தை நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமா பார்க்கும்பொழுது இது என்ன ஆகும்? பெரிய எழுத்தா மாறும். ஸோ 2 விதமா இது நடக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எழுத்து பேப்பர்ல எழுதி உங்க கண்ணுல இருந்து தூரமா வச்சிருக்காங்க. அப்புறம் போக போக என்ன பண்றாங்க, அந்த பேப்பரை வந்து கிட்ட கொண்டு வராங்க, உன் கண்ணு கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க.
அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த எழுத்து பெருசாகுது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடுது, அந்த எழுத்தை நீ கண்ணுக்கு கிட்ட ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்தனா என்ன ஆயிடும், பார்க்க முடியாது. பிளர் ஆயிடும். சரியா? ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அது 25 சென்டிமீட்டர். ஸோ உன் கண்ணுல இருந்து நீ குறைஞ்சபட்சம் எல்லா பொருளையும் 25 சென்டிமீட்டர்ல வச்சாதான் உன் கண்ணுக்கு தெரியும். அந்த பொருட்கள் வந்து 25 சென்டிமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா உன் கண்ணால அதை பார்க்க முடியாது. ஓகே, ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டா, நான் கிளாஸ் 10ல நீங்க படிச்ச ஒரு விஷயத்த சொல்லுவேன். உன் கண்ணுல சீலரி மசில்ஸ் ஒரு ஆர்கன் இருக்கும், தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கிளாஸ் சீலரி மசில்ஸோட வேலை என்ன? ஸோ பாருங்க, சீலரி மசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு லென்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி இப்படி இருக்கும். ஒரு லென்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி இப்படி இருக்கும். இந்த சீலரி மசில்ஸ்க்கு நடுவுல உங்களோட லென்சஸ் இப்படி மவுண்ட் ஆகி இருக்கும். இந்த சீலரி மசில்ஸ் என்ன ஆகும்னா, இந்த லென்ஸை அழுத்தும் பொழுது இந்த லென்ஸ் பல்ஜ் ஆகும். இல்ல உன் கண்ணு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கும்போது உன் சீலரி மசில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி உன் லென்ஸோடைய திக்னஸ் குறையும். ஆக மொத்தம் உன் லென்ஸை திக் ஆக்குறதும் தின் ஆக்குறதும் தான் சீலரி மசில்ஸோட வேலை. சரி சார், எப்ப லென்ஸ் திக் ஆகும்? நீ எப்ப ஒரு சின்ன பொருளை உன்னிப்பா பாக்குறதுக்கு என்ன பண்ணுவ, நம்மளோட கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 2 சீலரி மசில்ஸும் என்னோட லென்ஸ் அப்படியே அழுத்தும். ஸோ அப்படி அழுத்தும் போது இந்த லென்ஸோடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ லென்ஸோடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஃபோக்கல் லென்த் குறையும். ஸோ அப்படி ஃபோக்கல் லென்த் குறையும் போது கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே நான் தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கணும்னு நினைச்சேன்னா நம்மளோட கண்ணு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் கண்ணை ரிலாக்ஸ் பண்ணும்போது என் சீலரி மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கிறிஸ்டலின் லென்ஸ் கொஞ்சம் தின்னா மாறும். ஸோ when the lens is going to become thin, the focal length of the lens will eventually increase. So it helps us to focus the object that's at a very long distance from us. இதுதான் ஒரு சீலரி மசில்ஸ் உடைய வேலை. ஸோ இத பத்தி நான் இப்ப ஏன் படிக்கிறேன்னா, நியர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். நியர் பாயிண்ட் ஆஃப் அ நார்மல் ஹியூமன் ஐ இஸ் 25 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதை யார் முடிவு பண்ணானா, சீலரி மசில்ஸ் நீ ஸ்ட்ரெயின் பண்ண உன் லென்ஸை திக்காக்கிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, உன் சீலரி மசில்ஸ் உன்னுடைய லென்ஸை முழுக்க கம்ப்ரஸ் பண்ணிடும். அதுக்கு மேல அதால பண்ண முடியாது. அப்போ உன் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப 25 சென்டிமீட்டர் பிளஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் உன் கண்ணால பார்க்க முடியும். ஒன்னு 25 சென்டிமீட்டர் இருக்கணும், இல்ல 25 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை உன் கண்ணால ஈஸியா பாத்துட முடியும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 25 சென்டிமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா உன் கண்ணால அதை பார்க்கவே முடியாது. சரியா? அதனாலதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட கிட்ட கொண்டு வர என்ன ஆயிடுச்சு, பிளர் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு ரீசன் அதுதான். இப்ப பாரு. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு இன்னும் இந்த ஆப்ஜெக்ட பெருசா பார்க்கணும்னு ஆசை. அப்ப நான் என்ன பண்ணேன் இப்போ நடுவுல லென்ஸை வச்சேன். அப்ப பிளரா தெரியறது கிளியரா தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாத்தியா? பிளரா தெரியறது. நான் ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வந்து வச்ச உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, கிளீனா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பண்ண போறோம். சோ லென்ஸ் இல்லாத அந்த ஆப்ஜெக்ட பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் சின்னதா இருக்குது, அதுக்கு மேல அதை பெருசாக்கணும்னு நீ நினைச்சினா பிளர் ஆயிடும். சோ இப்ப நீ நடுவுல ஒரு லென்ஸை வச்சுட்டு அதை இன்னும் நீ கிட்ட கொண்டு வர, புரியுதா? இன்னும் நீ கிட்ட கொண்டு வந்தாலும் கிளியரா தெரியுது. இதுதான்ப்பா படிக்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போற விஷயம். இது நம்மளோட ஹியூமன் ஐஸ். இது பேரு ரெட்டினா. ரெட்டினானா என்ன? பின்னாடி ஸ்கிரீன் மாதிரி. சரியா? அந்த ரெட்டினால தான் உன்னோட இமேஜ் ஃபோக்கஸ் ஆகும். அதுல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உன்னுடைய ஆப்டிக்கல் நர்வ்ஸ் பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண போகுது.
சோ இந்த இடத்துல டீன்னு சொல்லியிருக்கானே அது என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இல்ல நியர் பாயிண்ட். அதுதான் 25 சென்டிமீட்டர். உன் லென்ஸ்ல இருந்து 25 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தியா, இதுதான் உன்னோட நியர் பாயிண்ட். இதை விட்டு தள்ளி நீ எந்த ஆப்ஜெக்டை வச்சாலும் உன் கண்ணால உன்னால சுலபமா பாத்திர முடியும். எப்ப வந்து உன்னோட ஆப்ஜெக்ட் டியை விட கிட்டக்க வருதோ அப்பதான் பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த நியர் பாயிண்ட் விச் இஸ் 25 சென்டிமீட்டர்ஸ். இப்ப பாரு, ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்டை என்ன பண்ணிருக்காங்க, நியர் பாயிண்ட்டை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப இதுல இருந்து வர்ற ரே ஆஃப் லைட் என்ன ஆகுது, நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க படுது. அப்புறம் அதுக்கு மேல வர்ற லைட் வந்து திரும்பவும் இந்த இடத்துல பட்டு இப்படி கன்வர்ஜ் ஆக போகுது. கிளியர்? அந்த உன் கண்ணுல எப்படி தெரியுது பாத்தியா, உன்னுடைய இமேஜ் எப்படி தெரியுது, எப்படி தெரியுது? ஒரு ரெட்டினாக்கு மேல இமேஜ் இன்வெர்டடா இருக்கு, ஏன்னா அது ரியல் இமேஜ். உன்னோட லென்ஸ் வந்து இட்ஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். நீ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்க, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்ற லைட் வந்து பட்டு ஒரு ரெட்டினால ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இமேஜ் வில் பி இன்வெர்டட். ஸோ எல்லாத்தையுமே மார்க் பண்றேன். இந்த ஆங்கிள் தீட்டா, அந்த ஆங்கிளும் தீட்டா. ஸோ எல்லாமே மார்க் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட் ஹெச். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஹெச் பை டி. வாட் இஸ் தட் டி? டிஸ்டன்ஸ் அந்த அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர். இல்ல அது கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி. என்ன டி அந்த ஸ்மால் டி? Distance. என்ன டிஸ்டன்ஸ்? அந்த ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ், அந்த ஏன்ற ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ். இங்க இருக்கு பாரு, இந்த டிஸ்டன்ஸ் உன் லென்ஸ்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் டி. சரியா? இப்போ நீ என்ன பண்ணிட்ட, உன்னோட ஆப்ஜெக்ட கிட்ட கொண்டு போயிட்ட. எக்ஸாக்டா எங்க வச்சிருக்கிறோம்? ரொம்ப 25 சென்டிமீட்டர். டீக்கு மேலேயே வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும், இந்த லென்ஸ் இந்த ஆங்கிள் வந்து ஜாஸ்தி ஆயிரும். இப்போ ஆங்கிள் ஜாஸ்தி ஆகிறது மட்டும் இல்லாம உன் கண்ணுக்கு தெரிய போற இமேஜோட சைஸும் பெருசா மாறிடும். புரியுதா? அது பாரு, அப்படியே நீ கிட்ட கொண்டு வர பெருசாச்சா, ஆனா பிளர் ஆகக்கூடாது. ஸோ இது முன்னாடி இருந்ததை விட உனக்கு தெரிய போற இமேஜோட சைஸ் என்ன ஆயிடுச்சு இப்போ? பெருசா. அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கிளும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சார். திருப்பி என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் நீங்க சொல்லுங்க, அவன் எழுதுறதுக்கு முன்னாடி. theta is equal to ஆப்ஜெக்டோட ஹைட் அதே தான், h பை கேபிட்டல் டி. கேபிட்டல் டி. சரியா? சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அடுத்தது, இந்த டில இருந்து க்ளோஸா கொண்டு வந்திருக்காங்க. டிக்கும் உள்ள போயிடுச்சு. டியோட உள்ள கொண்டு போயிட்டா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், அது வந்து கொஞ்சம் மங்களா blur தெரியும். ஆயிடும். Blur. எனக்கு தெரியாது, ஒழுங்காவே தெரியாது. ஏன் blur ஆகுது ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ஏன்னா அந்த நம்மளோட ஐயோட டிஸ்டன்ஸை விட ரொம்ப கிட்ட போறதுனால. இல்ல இதோ பாரு, இங்க பாரு, அவங்க சூப்பரா வரைஞ்சு இங்க பாத்தியா, இந்த இடத்துல பாரு, இந்த ரெண்டு ரேவும் மீட் ஆயிருக்கு. ஸோ அது மீட் ஆன இடத்துல உன் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு ரேவும் எங்க மீட் பண்ண போகுது, உன்னோட ரெட்டினாக்கு பேக் சைட்ல மீட் பண்ண போகுது. ஸோ கரெக்டா அது ரெட்டினாக்கு மேல விழல, அதனால பிளர்ரா இருக்கு. ஸோ ஐ ஃபர்தர் கண்டினியூ. ஸோ அதனால இங்க விழ போறது சைஸ்ல பெருசா இருந்தாலும் கிளியரா இருக்காது. ஸோ உன்னுடைய இமேஜுடைய சைஸ் முன்னாடி கிடைச்ச இமேஜுடைய சைஸை விட இப்ப பெருசு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளர்ரா இருக்கிறதா எனக்கு பிரச்சனை. இப்ப இந்த பிளர்ரா இருக்கிற பிரச்சனையை நான் இப்ப எப்படி தீக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க என்ன எழுத போறாங்க, தீட்டா நாட் இஸ் h by
D. கேபிட்டல் Small d. Capital D. நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன். இப்ப இதுக்கு என்ன எழுத போறாங்கன்னு பார்ப்போம். இப்ப என்ன பண்ணிட்டான், அந்த பிளர்ரா இருக்கிறத ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு லென்ஸ போட்டான். எல்லோ கலர்ல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை என் கண்ணு முன்னாடி வச்சுட்டான். தட் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கால்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் தான் ஸ்மால் எஃப் இங்க இருக்கு. சரியா? கிளியராமா? Yes, sir. Yes, sir. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். லென்ஸோட ஃபோக்கல் லென்த்ல ஆப்ஜெக்ட் வச்சினா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? Retina. Retina. In front of retina. இல்ல, பொதுவா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்ல இமேஜ் ஐ மீன் ஆப்ஜெக்ட வச்சினா இமேஜ் எங்க? நான் Retina. ரெண்டுமே அட்டாச். டேப்லர் காலம் போய் பாருங்க. இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்வெக்ஸ் லென்ஸ் டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன்ல, அந்த டேப்லர் காலம்ல உன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எஃப் இருக்கும்போது உன் இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாரு. இன்ஃபினிட்டி சார். வெரி குட். இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அன்பிரெடிக்டபிள். அப்படி கிடையாது. இதோ பாரு, infinity is not a number that cannot be defined. It is a number that's huge. For example, இப்போ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நான் என்னன்னு கேட்டா நீ 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரை கம்பேர் பண்ணும்போது 3 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப பெருசு. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஆனா 3 கிலோமீட்டர் நம்மள அது வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன்றும் கிடையாது. 3 கிலோமீட்டர் நம்ம சைக்கிள்லயே போயிடலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ஹியூஜ் நம்பர். ஆனா 10 சென்டிமீட்டரை கம்பேர் பண்ணும்போது 3 சென்டிமீட்டர்ங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ ஒரு 3 சென்டிமீட்டர்ல ஒரு 10 சென்டிமீட்டர் கூடயோ குறையோ இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை வச்சுதான் ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியா இல்லையான்றது நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ ஒரு இமேஜ் இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நீ வந்து ஏதோ ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டே இருக்கிற, ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்க. இங்க இருந்து நீ பாக்குற ஆப்போசிட் மவுண்டெயின்ல இருக்கிற மரம் உன் கண்ணுக்கு தெளிவா தெரியும். கரெக்டா? எஸ் சார். ஆனா அந்த மரம் வந்து அந்த உன்னை விட்டு 3-4 கிலோமீட்டர் கூட தள்ளி இருக்க முடியும். எஸ் சார். ஆனா அது உன் கண்ணுக்கு கிளீனா தெரியும். அதுதான் இன்ஃபினிட்டினா. So it doesn't mean that it is a number that cannot be definedங்கிறது கிடையாது. It's a number which is comparatively huge. So இப்போ இங்க என்ன ஆக போகுதுன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட கரெக்டா ஃபோக்கல் லென்த்ல வச்சிருக்கேன். அப்ப இதனால ஃபார்ம் ஆகிற இமேஜ் எனக்கு எங்க ஃபார்ம் ஆகும்? எங்க ஃபார்ம் ஆகும்? Far point. இப்ப பண்ணுவாங்க பாரு. அவன் அதை இங்க மார்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும். நீ கேட்கலாம், சார் அதனால நான் எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு நீ கேட்கலாம். நான் சொல்றேன் பாரு, கவனமா கவனி. சார் இப்ப இன்ஃபினிட்டியில இது ஃபார்ம் ஆகிறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு நீ கேட்கலாம். இதோ பாரு, இந்த லென்ஸ் இல்லைன்னு நினைச்சு உன்னோட ஆப்ஜெக்டை கிட்ட கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர உன் சீலரி மசில்ஸ் என்ன பண்ணும்? உன்னோட கிறிஸ்டலின் லென்ஸை கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அதால கம்ப்ரஸே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். அதுக்கு மேலதான் உன்னுடைய ஆப்ஜெக்ட் பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ இப்போ நீ லென்ஸை வைக்கிறது மூலமா என்ன ஆயிடுச்சு, இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் உனக்கு இன்ஃபினிட்டியில வரப்போகுதுன்னு சொல்லிட்ட நீ. சரியா? அப்போ இன்ஃபினிட்டியில ஒரு இமேஜ் வருது. இப்போ நீ தூரமா இருக்கிற 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மரத்தை பார்க்கணும்னா நீ உன் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க மாட்டேன். உன் கண்ணை நல்லா விரிச்சு பார்ப்போம். இல்லையா? You will just wide open your eyes. When you wide open your eyes, your ciliary muscles will relax. If your ciliary muscles are going to relax, your focal length will increase. திரும்பவும் எந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவ? பழைய ஸ்டேட்டுக்கு போயிடுவ. பழைய ஸ்டேட்லயும் உன் கண்ணு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல தானே இருந்தது. ஸோ இப்போ நீ ஒரு இப்படி நடுவுல வைக்கிறது மூலமா என்ன அட்வான்டேஜ்னா உன்னோட கண்ணு பழைய ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ திரும்பவும் என்ன பண்ணலாம், நீ பழைய மாதிரி அந்த ஆப்ஜெக்டை கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாரு. இப்போ இந்த லென்ஸை நீ வைக்கிறது மூலமா என்ன ஆகுது, லைட் வந்து இன்னும் ஃபர்தரா கன்வெர்ஜ் ஆகும். ஸோ கன்வெர்ஜ் ஆகி கரெக்டா உன் ரெட்டினால இப்போ விழுகும். முன்னாடி ரெட்டினாவை விட்டு தள்ளி விழுந்துட்டு இருந்தது,
இப்போ உன் லென்ஸை கொண்டு வந்து நீ வச்ச உடனே பர்ஃபெக்டா ரெட்டினால விழுந்து உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம உன்னோட சீலரி மசில்ஸ் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லயும் இருக்கு. இதோடைய ஆங்கிள் θ1. ஸோ θ1 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்ன வரும்? That's very h/f. இப்போ okay, sir. அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன? தீட்டா பிரைம் பை தீட்டா நாட். தீட்டா பிரைம்ல தான் உன்னுடைய ஆப்ஜெக்ட் ஹைலி மேக்னிஃபைடா இருக்கு. தீட்டா நாட்ல மேக்னிஃபிகேஷன் கம்மியா இருக்கு. ஸோ தீட்டா பிரைம் பை தீட்டா நாட் போட்டிங்கன்னா உன்னோட மேக்னிஃபிகேஷன் கேபிட்டல் டி பை எஃப். நோட் பண்ணிக்கோங்க. This is the magnification of your magnification using simple microscope in a most relaxed state. அப்படின்னு சொல்லணும், கிளீனா சொல்லணும். ஓகே, ஒரு மோஸ்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இதுதான் வந்து ஒரு மேக்னிஃபிகேஷன் உடைய ஃபார்முலா. பட் இட் இஸ் நாட் த எண்ட். யாருமே என்கிட்ட கேட்கல, இன்னும் இந்த ஆப்ஜெக்ட உள்ள நகர்த்தினா என்ன ஆகும்? அப்படிதான் சார் இருக்கும். இப்போ ஃபோக்கல் லென்த்ல நான் வச்சேன், எனக்கு கிளீனா தெரியுது, மேக்னிஃபைடா தெரியுது. இந்த ஆப்ஜெக்டை நான் இன்னும் உள்ள நகர்த்துறேன், உன் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட உள்ள நகர்த்துறேன், என்ன ஆகும்? மறுபடியும் blur-ஆ தெரியும். பாப்பா அங்க எழுதியிருக்காங்க பாரு, ஐ வில் பி இன் அ மோஸ்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட். எப்போ? டி பை எஃப்ல. ஏன்னா கரெக்டா ஃபோக்கல் லென்த்ல இருக்கு. அதே மாதிரி உன்னோட லென்ஸை வந்து இப்படி வச்சு யூஸ் பண்றது தப்பு. எப்படி இங்க வச்சிருக்காங்க? ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருக்கோம். எழுத்துக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க லென்ஸை. ஓகே, நீ எழுத்துக்கு பக்கத்துல வைக்க கூடாது. எங்க வைக்கணும்? உன் கண்ணுக்கு கிட்ட வைக்கணும். புரிஞ்சுதா? உன் கண்ணுக்கு கிட்ட நீ வச்சு பார்த்தாதான் உன்னுடைய எழுத்து இருக்கிறதுலே அதிகபட்ச மேக்னிஃபிகேஷனோட தெரியும். ஓகே, புரிஞ்சுதாமா? சார் சார் ஒன்ஸ் அந்த ஸ்கிரீன் காமிங்க. திரும்பவும் பார்க்க போறீங்களா அத? இல்ல அடுத்தது போலாமா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா மட்டும் இருக்கு. சாரி, ஓகே சார். இப்போ எந்த கேஸ்ல உன் லென்ஸ்ல அதிகபட்ச மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும், எந்த கேஸ்ல உன் லென்ஸ்ல குறைஞ்ச மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு மைக்ஸை மியூட் பண்ணுங்க. பேசி முடிச்சதுக்கு உங்களோட மைக்ஸை மியூட் பண்ணுங்க. சி, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தது. ஐ மீன் இந்த லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டு இருந்தது. ஸோ லென்ஸை நீ வைக்கிற, லென்ஸை வச்ச உடனே என்ன ஆகுது? மேக்னிஃபிகேஷன் கிடைக்குது. மேக்னிஃபிகேஷன்றது டி பை எஃப்னு எழுதுற. அப்போ இருங்க, ஐ திங்க் ஐ பிளேட் அ ராங் வீடியோ. வெயிட் பண்ணுங்க.
ஓகே, கரெக்டான வீடியோ தான், சாரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த்தில் நம்ம வச்சிருக்கோம். ஃபோக்கல் லென்த்தில் வச்ச உடனே என்ன ஆகுது? எக்ஸாக்டா உன்னோட இமேஜ் வந்து ரெட்டினால விழுது. ரெட்டினால விழுந்த உடனே வி கெட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் உடனே D/Fன்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிங்கிறது ஃபிக்ஸ்டு, எப்பயுமே மினிமம் உன்னோட ஐஸோட மினிமம் இது. இப்போ நீ யூஸ் பண்ணுற லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு அவன் போட்டிருக்கான். ஸோ அப்படி போடும்போது மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கிடைக்குது? 2.5ன்னு கிடைக்குது. அதாவது உன் ஆப்ஜெக்டோட சைஸை விட உனக்கு தெரிய போகிற இமேஜோட சைஸ் என்னவா இருக்கும்? 2.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமா? உன் ஆப்ஜெக்ட் சைஸை விட உன்னோட இமேஜ் சைஸ் வந்து 2.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமா? ஓகே, இப்போ நீ உன் ஃபோக்கல் லென்த்தை விட்டு தள்ளி வச்சாலும், அதாவது டிக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு மேக்னிஃபிகேஷன் நடந்துனே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணிட்டேன்? அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்க்குள்ள தள்ளி கொண்டு போயிட்டேன். ஆப்ஜெக்டை நான் ஃபோக்கஸ்க்குள்ள தள்ளி கொண்டு போயிட்டேன். அப்ப என்ன ஆகும்? பிளர் ஆயிடுமா? blur ஆயிடும் சார். ஓகே, இதை பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க இமேஜ் பெருசா தெரியும். பாருங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னுடைய இமேஜ் வந்து ரெட்டினால ஃபார்ம் ஆகல. என்ன ஆயிடுச்சு? இது வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயோ வெளியில போயிட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்ச உடனே திரும்பவும் என்ன ஆயிடும்? பிளர்ரா மாறிடும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? இப்படி வெளியில போனதை அப்படியே ரீட்ரேஸ் பண்றாங்க. என்னத்துக்கு ரீட்ரேஸ் பண்ணணும்? திரும்பவும் அந்த டேப்லர் காலம்க்கு போ. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல உன்னோட யூ வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தேன் எஃப், உன்னோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? செக் பண்ணி பாரு. virtual image. வர்ச்சுவல் இமேஜ். அதனால தான் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ உனக்கு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இன்னும் கிட்ட கொண்டு போறான். கொண்டு போகும்போது உனக்கு ஃபார்ம் ஆக போற வர்ச்சுவல் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா இங்க ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சாங்க. இங்க வைக்கும்போது உன் இமேஜ் இங்க ஃபார்ம் ஆச்சு. என் கண்ணுக்கு கிளீனா தெரியும், எந்த குழப்பமும் கிடையாது. இப்ப இன்னும் உள்ள கொண்டு போறான். இன்னும் உள்ள கொண்டு போகும்போது உன் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆக போகுது? வர்ச்சுவல் இமேஜ் தான், ஆனா எங்க ஃபார்ம் ஆக போகுது? டில. இந்த டினா என்ன? நியர் பாயிண்ட். ஆமா, நியர் பாயிண்ட். சோ இப்போ அவங்க இன்னும் உள்ள கொண்டு போனான்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும்? உனக்கு கிடைக்க போற இமேஜ் வந்து நியர் பாயிண்ட்டுக்கும் உள்ள தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தா அந்த இமேஜை என் கண்ணால பார்க்க முடியாது. ஏன்? நம்மளோட கண்ணோடைய அல்டிமேட் ரேஞ்சா என்ன? உன்னோட நியர் பாயிண்ட் வரைக்கும் தான் பார்க்க முடியும். நியர் பாயிண்ட்டுக்குள்ள எந்த ஒரு இமேஜோ எது இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. புரியுதா? அட் சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும்னா இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் வந்து உன் டியையும் தாண்டி உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் டியையும் தாண்டி உள்ள வர ஆரம்பிச்சதுன்னா இந்த ஆப்ஜெக்ட்னால ஃபார்ம் ஆகிற இமேஜ் பெருசாகவும் திரும்பவும் பிளர்ராகவும் மாறிடும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ உன்னோட மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் எப்போ கிடைக்கும்? உன்னோட ஆப்ஜெக்டை நீ ஃபோக்கல் லென்த்துக்கும் உன் லென்ஸ்க்கும் நடுவில் கூட வை. அப்படி வைக்கும்போது உன் இமேஜ் எக்ஸாக்டா எங்க ஃபார்ம் ஆகணும்? டிக்கு மேல ஃபார்ம் ஆகணும். அதுதான் அட்மோஸ்ட் மேக்னிஃபிகேஷன் உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதை தாண்டி உன்னால ஒரு லென்ஸை வச்சு மேக்னிஃபை பண்ணவே முடியாது.
ஸோ இப்போ அவங்க லென்ஸ் ஃபார்முலா போடுறாங்க 1/f ஃபோக்கல் லென்த் எவ்வளோ 10 சென்டிமீட்டர் இந்த லென்ஸுக்குன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க அங்கே 10 போட்டுடுறாங்க. வி என்ன இந்த இடத்துல வி வந்து வெர்ச்சுவல் இமேஜ் இல்லையா, அண்ட் எக்ஸாக்டா டிக்கு மேல ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப வி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், பாசிட்டிவ் வெர்ச்சுவல் இல்லையா, ஸோ இட் இஸ் நெகட்டிவ் 25 சென்டிமீட்டர்ஸ் வரும். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்க, ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கல் லென்த்தை விட்டு உள்ள தள்ளி வச்சிருக்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சம் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்ன்னு வச்சு இதை கால்குலேட் பண்ணா உன்னோட எக்ஸ் வந்து -50/7 வருது. இப்போ இதை மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலால போடுறாங்க. திரும்பவும் போட்டா உன் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ ஆயிடுச்சு, 3.5 ஆயிடுச்சு. முன்னாடி 2.5 இருந்தது. எப்போ உன்னுடைய ஆப்ஜெக்டை நீ எக்ஸாக்டா அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபோக்கஸ்க்கு மேல வைக்கும் பொழுது உனக்கு கிடைச்ச மேக்னிஃபிகேஷன் வந்து 2.5. இப்போ நீ என்ன பண்ணிருக்கிற, இன்னும் அதை உள்ள நகர்த்திருக்க. உள்ள நகர்த்தி எங்க வச்சிருக்க, இந்த நியர் பாயிண்ட். ஆமா, அப்படி வச்சினா 3.5 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நீ ஃபார்முலா எப்படி எழுதலான்னு கேட்டீங்கன்னா, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஆஃப் யுவர் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இஸ் d/f. எப்போ நியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, when your object is at near point. அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல உங்க ஐ இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்லயும் இருக்கும்போது உங்களோட மேக்னிஃபிகேஷன் இப்படிதான் எழுதணும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்க்குள்ள தள்ள போற. அப்படி ஃபோக்கஸ்க்குள்ள தள்ளினா இட் வில் பி 1 + d/f ஆயிடும். 1 + d/f மாறிடும். ஓகே, இங்க தான் வந்து you will achieve maximum magnification. ஓகே, இந்த இடம் தான் உன்னுடைய மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷனை நீ அச்சீவ் பண்ற ஃபார்முலா. ஸோ இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு d/fனும் போது உன் ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸில் வச்சிருப்ப, உன்னோட ஐ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். இதுவே வந்து மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் வேணும்னு நீ நினைச்சுன்னா 1 + d/fல வைக்கணும். ஐ மீன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இவங்க அந்த ஃபார்முலா தரல. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாரு, மொத்தம் 4 டாய்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ மேபி நடுவில் ஒரு லென்ஸ் வச்சிருக்காங்க. லென்ஸ் வச்சோன்னா என்ன ஆகுது, ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பேட்மேன் வந்து கிளியரா தெரியுது. பின்னாடி இருக்கிற அந்த 4 ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். பேட்மேன் தான் இப்போ அந்த லென்ஸோடைய ஃபோக்கல்ல இருக்காங்க. ஆமா, இப்போ அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணட்டும். ஸோ ரிமூவ் பண்ணா என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல இருக்க தெரியாது, பேக்ல இருக்க 3-4 இருக்கிறது தெரியும். ஏன்னா அது நம்ம ஐஸ் பக்கத்துல இருக்கிறதுனால பேக்மேன் தெரியாது. ஏன்னா இந்த பேட்மேன் வந்து டிக்கு உள்ள இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இன்னும் பின்னாடி போல, நான் திரும்பவும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்ப பாருங்க, இந்த ஸ்டேட்ல பின்னாடி இருக்கிற அந்த 4 டாயும் நமக்கு கிளீனா தெரியுது, பேட்மேன் பிளரா தெரியுறான். ஏன்னா பேட்மேன் வந்து நம்மளோட நியர் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கான். சரியா? இப்போ நடுவுல வந்து ஒரு லென்ஸை வச்சிடறாங்க. நடுவுல லென்ஸை வச்சோன்னா பேட்மேன் கிளியர் ஆயிடுறான், பின்னாடி இருக்கிற அந்த 4 ஆப்ஜெக்டும் பிளர் ஆயிடுது. ஓகே ஓகே சார். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இதை இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா செய்து பார்த்தா தான் நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது.
ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஆல் ரைட். போடுங்க பார்க்கலாம். டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். Five, sir. Option A. தப்பு. நான் என்ன சொல்றேன்? Third option, sir. தேர்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. Option C, sir. ஆமா. இப்போ அதே மாதிரி அடுத்து நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்ன அடுத்தது? அது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன? பொதுவான மைக்ரோஸ்கோப். ஜென்ரலா சொல்லுங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன? ரெண்டு லென்ஸ் இருக்கு. நம்ம பயாலஜி லேப்ல யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஸ்லைட்ஸை பார்க்கிறதுக்கு. எஸ் சார். அதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் என்னங்கிறது தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஆல்மோஸ்ட் இதே தான்மா, ஒரு குழப்பமுமே வேண்டாம். ஸோ இப்போ அவங்க ஜென்ரலா ஆரம்பிக்கிறாங்க. நான் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இதை வந்து நம்ம ரே டயக்ராம் வச்சு கூட புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனா அவங்க என்ன மெத்தட்ல போறாங்களோ அதே மெத்தட்ல போவோம். இதுதான் வந்து ஒரு சின்ன பாக்டீரியான்னு வச்சுக்கோமே. உனக்கு தெரியும் பாக்டீரியாவுடைய சைஸ் எவ்வளவு சின்னதா இருக்கும்ன்றது உனக்கு தெரியும். ஸோ இப்போ அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, h/d-ல வச்சு பார்க்கறாங்க. எவ்வளவு கிட்ட உன் கண்ணுக்கு எவ்வளவு கிட்ட வைக்க முடியுமோ அவ்வளவு கிட்ட வச்சு பார்க்கறாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா அந்த பாக்டீரியா தெரியாது. ஏன்னா பாக்டீரியாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக். அப்படி இல்லைன்னா ஒரு எறும்புன்னு எடுத்துக்கலாமே, a small ant which is very small. Even if you are going to put your ant exactly on the near point, you may not be able to see the ant as a magnified object. ஸோ இப்போ அதனால என்ன பண்றாங்க, அவன் பார்க்கறான் என்ன பண்ணா சரியா தெரியும். உன்னோட ஹெச் பெருசாகணும். உன் ஹெச் பெருசாச்சுன்னா என் தீட்டா பெருசாகும், என்னுடைய இமேஜ் சைஸ் பெருசாகும். கரெக்டா? எஸ் சார். டி என்ன ஆகணும்? பெருசா இருக்கு. டி வந்து பெருசா இருக்கு. டி கம்மியாகணும். சின்னதாகணும் சார். இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்ல. ஸோ உன் டி வந்து 10 டைம்ஸ் குறையுதுன்னு வச்சுப்போம். குறைஞ்சா என்ன ஆயிடும்? திரும்பவும் இது இப்போ 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்றது புரியுதா? இப்ப பாரு, தீட்டாங்கிறது தான் உன்னுடைய மேக்னிஃபைங் ஆங்கிள். ஸோ இந்த தீட்டா எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு என்னோட இமேஜ், ரெட்டினால ஃபார்ம் ஆகிற இமேஜும் பெருசா இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாரு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே பெருசாச்சுன்னா இந்த லைன் இங்க இருந்து இப்படி போய் விழும். புரியுதா? இந்த லைன் இங்க இருந்து இப்படி போகும். இருங்க, எல்லாம் நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்படி இருக்குல்ல. ஸோ சப்போஸ் உன் ஹெச் இப்படி பெருசாகுது. அப்படி பெருசாச்சுன்னா என்ன ஆயிடும்? இதுல இருந்து வர லைட்டு அப்படியே இது வழியா புகுந்து இங்க வந்து விழும். அப்ப இதுவும் இவ்வளவு பெருசாயிடும். கரெக்ட் தானே? ஸோ ஹெச் பெருசாச்சுன்னா உன்னோட மேக்னிஃபிகேஷனும் பெருசா இருக்கும். அப்படி இல்லைன்னா உன்னோட டி கம்மியாகணும். ஸோ உன்னோட டி கம்மியானாலும் உன்னோட மேக்னிஃபிகேஷன் பெருசாகும். ஸோ இப்போ நான் இதை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். உன் மேக்னிஃபிகேஷன் எத்தனை மடங்கு பெருசாகும் தெரியுமா? 100 டைம்ஸ். ஒய்? h10 இங்க d/10. ஸோ 100 டைம்ஸ் h/d ஆயிடும். ஸோ 100 டைம்ஸ் மேக்னிஃபை ஆயிடும். நீ ஜஸ்ட் உன்னுடைய ஹைட்டை 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினா போதும். ஹைட்டையும் உன் டிஸ்டன்ஸை 10 டைம்ஸ் குறைச்சினா எல்லாமே நடக்கும்.
இப்போ இதை எப்படி பண்ணி பார்க்கறது அப்படிங்கறத தான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு என்ன பண்றேன், நான் சிம்பிளா வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேம்மா. அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இங்க இருக்கு. அந்த கான்வெக்ஸ் லென்ஸோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு. ஆல்ரைட், Okay. இதுதான் இதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2f. இப்போ உங்க ஆப்ஜெக்ட்டை நீங்க எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஃபோக்கல் லென்த்ல. ஆஹா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவுல வச்சிருக்கீங்க இந்த அமீபாவை. சரியா? அப்போ இவ்வளோ பெரிய இமேஜ் எனக்கு கிடைக்கும். இப்ப லென்ஸ்ல ஃபார்ம் ஆகுது இது. சரியா? ஆனா எனக்கு இது பத்தல. I want to produce an image which is larger than this. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த 10H கிடைச்சிச்சா? இந்த ஹெச்சை நான் 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேனா? புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுது, Yes, புரியுது. sir. இப்ப அடுத்தது பாரு. இங்க என்னோட கண் இருக்கு. நான் அந்த கண்ணில் பாக்குறேன். ஆனா அந்த கண்ணில் பார்த்தா எனக்கு 10H தான் தெரியும். சோ எனக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், 100x அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணும்? லென்ஸ் வைக்கணும். வச்சுட்டாங்களா? ஓகேதான் சார். வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த லென்ஸ் தள்ளிட்டே வராங்க. எஸ் சார். தள்ளிட்டே வராங்க, கிட்ட 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 தள்ளிட்டே வராங்க. எவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்திருக்கான்? லைக் கொஞ்சம் கிட்ட 2.5. இல்ல, இந்த இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்ல விடுற மாதிரி தள்ளிட்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்ப இது வந்து உன்னோட சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒர்க் ஆயிடும். எது? இந்த லென்ஸ் உன் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லென்ஸ் வந்து இட் வில் பிஹேவ் லைக் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த்துக்கு மேல இப்போ இந்த இமேஜ் விழுகுது. Now this image behaves as an object for this simple microscope. நான் சொல்றது புரியுதா? நான் ரிப்பீட் பண்றேன். இதுதான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நான் இங்க வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவுல வைக்கிறேன். இதோட இமேஜ் இங்க விழுது. ஏற்கனவே இதுவே மேக்னிஃபை ஆகி தான் இருக்கு. இதோட மேக்னிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இட் இஸ் 10 டைம்ஸ் தி ஹைட். திரும்பவும் என்ன ஆகும், நான் ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறேன், பெரிய லென்ஸ். இதோட சைஸை பாரு, இதை விட இதோட சைஸ் பெருசு. ஸோ இந்த மாதிரி ஒரு லென்ஸை எடுத்துன்னு நான் கண்ணுக்கு கிட்ட அந்த லென்ஸை வச்சு திரும்பவும் நான் கிட்ட கிட்ட கொண்டு வரேன். எவ்வளவு தூரம் கிட்ட கொண்டு வரேன்னா, இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸோட ஃபோக்கஸ்ல இருக்கிற அளவுக்கு கிட்ட கொண்டு வரேன். சரியா? அப்படி கிட்ட கொண்டு வந்த உடனே நம்மளோட பழைய கிரைட்டீரியாக்கு வந்துருவோம். என்ன கிரைட்டீரியா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நான் என்ன சொன்னேன்? எக்ஸாக்டா உன்னுடைய ஆப்ஜெக்டை வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்துக்கு மேல வச்சா உன் மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு கிடைக்கும்? d/f. சரியா? கிடைக்குமா? d/f கிடைக்குமா? dBA. ஓகே சார். d/f மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும்ல. இப்போ இந்த மேக்னிஃபிகேஷனோட அந்த d/f மேக்னிஃபிகேஷனும் சேர்ந்துரும். சேர்ந்து நமக்கு தெரிய போற இமேஜ் வந்து பயங்கர ஜாஸ்தியா தெரியும். ஏன்? இந்த லென்ஸ் வைக்கிறது மூலமா நான் வந்து இதோட ஹைட் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத அச்சீவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த லென்ஸை நான் வைக்கிறது மூலமா என் கண்ணுக்கு ரொம்ப கிட்டவும் கொண்டு வந்துட்டேன். அதை புரியுதா உங்களுக்கு? இதை என் கண்ணுக்கு ரொம்ப கிட்டவும் கொண்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட டி. இப்போ என் டியும் வந்து 10 டைம்ஸ் குறைஞ்சிட்டதா நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஹைட், இந்த இமேஜோடைய ஹைட்டையும் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அந்த இமேஜ் வந்து என் கண்ணை விட்டு ரொம்ப 10 டைம்ஸ் கிட்டையும் வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடும்? இமேஜ் ரொம்ப பெருசா தெரியும். 100 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷனை நான் ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த பாரு, ஒரு எக்ஸாம்பிளே காட்டுறாங்க பாரு. இது ஒரு சின்ன தூசிமா. இது ஒரு சின்ன தூசி. இது உன் கண்ணில் பாக்குற எவ்வளவுண்டா இருக்கு பாரு, ரொம்ப குட்டியா இருக்கு. இப்போ நமக்கு அவன் கையில கிடைக்கிற லென்ஸை வச்சு அவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான்.
ஓகே, இத பாரு, 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இது ஒண்ணு, இது நம்ம ஸ்டேஷனரி ஷாப்ல கிடைக்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகே, ஃப்ரண்ட்ல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், பின்னாடி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சிருக்காங்க. இத வச்சு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இதுதான் நம்ம கண்ணு தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற லென்ஸ். ஓகே, Okay, sir. லெஃப்ட் சைடுல இருக்கிற லென்ஸ் மூலமா எனக்கு கிடைக்க போற இமேஜ் இது. இப்போ இன்னொரு பெரிய லென்ஸ் எடுத்துக்கிறாங்க. பெரிய பூத கண்ணாடி எடுத்துக்கிட்டு பாக்குறான். இத அவன் கண்ணு பக்கத்துல வச்சு கிட்ட போனா இது உன்னோட செகண்ட் லென்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. இதோ பாரு, இதுதான் உன் ஆப்ஜெக்ட் சைஸ். இதுல ஃபர்ஸ்ட் உன்னோட லென்ஸ்னால கிடைக்க போற மேக்னிஃபிகேஷன் அது. அடுத்தது செகண்ட் லென்ஸ். பாருங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ். சரியா? சோ இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஐபீஸ். இதுக்கு பேர் ஏன் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு பேருனா, ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற லென்ஸ் இது. உங்க ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல அந்த லென்ஸ் இருக்கிறதுனால அந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு பேரு. இது ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்? உன் கண்ணுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஸோ அப்போ ஓவரால் மேக்னிஃபிகேஷன் எப்படி எழுதலாம் பாரு. உன்னோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னிஃபிகேஷன் டைம்ஸ் என்ன மேக்னிஃபிகேஷன்? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் எழுதுறேன். இதை பாருங்க, total magnification is objective lens magnification times the magnification produced by your eyepiece. So உன்னுடைய objective lens வந்து ஒரு நார்மல் கான்வெக்ஸ் லென்ஸ். அதோடைய மேக்னிஃபிகேஷன் வந்து V by U. அதோட நார்மல் மேக்னிஃபிகேஷனுங்கிறது V by U. உன்னோட ஐபீஸ் உடைய மேக்னிஃபிகேஷன் என்ன? D by F. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் உன்னோட ஆப்ஜெக்ட் உடைய ஓவரால் மேக்னிஃபிகேஷன். ஓகே, புரியுதா? எஸ் சார். இதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரே டயக்ராம் காட்டுறேன். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் உங்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருந்து தான் வரும். இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஐபீஸ். ஸோ ரெண்டு விதமான மேக்னிஃபிகேஷன் நடக்கும் இங்கே. இதுதான் ஃபார்முலாஸ் பாருங்க. மைனஸ் சைன் விட்டுட்டேன். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நெகட்டிவ் V by Uல லென்ஸ்க்கு இருக்கு பாருங்க. நெகட்டிவ் V by U டைம்ஸ் D by F இங்க இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம், இதுலயும் ரெண்டு இருக்கு பாத்தியா? ஒன்னு M இன்ஃபினிட்டின்னு இருக்கு, ஒன்னு MDன்னு இருக்கு. அது என்ன அர்த்தம்? அது ரெண்டுத்துக்கும் இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸோட ஃபோக்கஸ்ல கரெக்டா உட்கார்ந்ததுன்னா உன்னோட கண்ணு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பிரின்சிபல் தான். அப்ப என்ன ஆயிடும்? உன்னோட இமேஜ் இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும். அப்ப நீங்க இந்த ஃபார்முலாக்கு போகணும். அதாவது நான் எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலாக்கு போகணும். நீ என்ன பண்ற? உன்னோட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை இன்னும் உள்ள தள்ளுற. அதாவது உன்னோட ஃபோக்கஸ்க்கும் உள்ள தள்ளுற. எப்படி? இப்ப இந்த இமேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடும்? உன்னோட கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் உன்னுடைய மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அப்ப எந்த ஃபார்முலாக்கு போயிடணும்னா கேபிட்டல் M, இதுதான் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு
negative v by u times 1 plus d by f. அந்த ஃபார்முலாக்கு போயிடும். ஓகே, புரியுதாமா? எஸ் சார். அவ்வளவுதான். Sir, புரியல சார் ஒரு எக்ஸ்பிளைன். சொல்லுப்பா. புரியல சார் ஒரு எக்ஸ்பிளைன். ஒன்றும் இல்லைப்பா, நீங்க ஒன்று இங்க ஆப்ஜெக்ட் வைக்கிற, இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்க விழுது. ஓகே, ஓகே சார். இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்க விழுது பாரு. இப்ப நீ என்ன பண்ண போறன்னா, உன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை நீ முன்ன பின்ன நகர்த்தலாம். ஸோ நீ உன்னோட பயாலஜி லேப்லயே பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரூ பண்ண உன் மைக்ரோஸ்கோப் மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நீ என்ன பண்ணுவேன்னா, இதோடைய இந்த ஆப்ஜெக்ட் உடைய இமேஜ் இங்க விழுந்திருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸ் உடைய ஃபோக்கஸ்க்கு உள்ள வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணினா இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். ஏன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சோம், ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் உடைய ஃபோக்கல் லென்த்துக்குள்ள உன்னுடைய ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா என்ன ஆகும், மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா தான் இது. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகேம்மா, ஸோ நான் இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் போட்டுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணோம் ப்ராக்டிக்கலான்னு பார்த்துட்டு நம்ம அஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் போகலாம். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வி வில் ஸ்டார்ட் வித் நியூ சாப்டர். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Yes, sir. யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ. தேங்க்யூ.